வெல்கம் பேக் பிஆர்எஃப் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டூர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லும் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து எடிட்டும் பண்ணலை. ஸோ அது அப்படியே வந்து இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது ரூம் எப்படி இருக்குது, நமக்கு டயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். நமக்கு டயம் இல்லாத காரணத்தினாலவே வந்து அதை எடிட்டும் பண்ண முடியல, அதை ஃபுல்ஃபில்லும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து டே ஆஃபும் வரல. ஸோ அதோடய அப்படியே விட்டுட்டேன். அந்த வீடியோவை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணி வர பாருங்கள். பிஆர்எஃப் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்மளோட டே ஆஃப். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருநாளுமா நமக்கு முடியட்ட டைம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி டே ஆஃபோட நம்ம வந்து முடிய வெட்டியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லீவு வேறு நமக்கு. அதனால் வந்து இன்றைக்கி விலாக் வந்து இந்த ரூம்லேயே பண்ணலாம். இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து நம்ம இந்த ரூம் பற்றி போடல. ஸோ இதான் நம்ம ரூமு. இதை பற்றி கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் முடி வெட்டிட்டு வந்தேன். இது இங்கே குளிச்சுட்டு வந்துடுறேன். பிஆர்எஃப் முடி வெட்டெல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல தாடி மீசையெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபுட் கம்பெனிங்கிறனால. ஸோ அதனால் முடியும் வெட்டிட்டோம்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால முடியை வச்சு வெட்டியிருக்கேன். இந்த சைடில் மட்டும் வெட்டியிருக்கேன். கைஸ், நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து பாத்ரூமு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரூம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நிறையா பேர் இங்கே தங்கியிருக்கிறனால. இங்கே ஒரு இருந்தார், ஊருக்கு போயிட்டார். ஸோ இதுதான் நம்ம பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கதவை திறந்ததும் இந்த இடத்துலையே வந்து பெட் இருக்குது. இது ஏன் அந்த இடத்துல போட்டுக்கிறேங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரூமு தான் கைஸ். அப்படியே ஒரு இதாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஏசி வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. இது வந்து பரவாயில்ல. இந்த ஏசிலேருந்து டைரெக்டாக ஏர் வந்து இங்கே அடிக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே கவர் போட்டு மறைச்சிருக்கேன். ஏன்னா டைரெக்டாக அடிக்குது. இங்கே எல்லாேருக்கும் வந்து கூலிங் இருக்காது. இந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூலிங் போகாது. அதனால் ஃபுல்லாக கம்மியாக வச்சுருவாங்க. அந்த காற்றெல்லாம் வந்து டைரெக்டாக அடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கவர் பண்ணியாச்சு. கைஸ், இப்போ தான் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே செலவாகுது. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, புதிய இடம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்டி அங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லோரும் போட்டிருக்கையில் நான் மட்டும் நடுவில் போட்டிருக்கேன், பாதை இல்லாமல். அது ஏன் போட்டிருக்கேன்னா, எல்லாருமே வந்து ஓப்பனிங் பார்க்குறாங்க. அந்த வில்லாலேருந்து இந்த வில்லாவுக்கு வரும்போது ஸோ எல்லாருமே பெட்டை போட்டு படுத்துட்டாங்க. நம்ம வந்து நைட்டு ஒரு 4 மணிக்கு தான் வர்றோம். நோம்பு அன்னைக்கு 4 மணிக்கு வர்றோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடமும் இல்லை, ஃபுல்லாக ஜாமான்லாம் இருக்குது. நான் நைட்டாக ட்ரை பண்ணேன். இப்போ வைக்க முடியல, தூங்கவும் முடியல. அதோட லீவை போட்டுட்டு போக முடியல, தூங்காமல் வேலைக்கு போக முடியாதுன்ட்டேன். அதோட வந்து லீவை போட்டு காலையில் வந்து இந்த இடத்துல இதை பெட்டை தூக்கி மாட்டிட்டேன். கீழே உள்ள ஜாமான் எல்லாம் தூக்கி மேலே போட்டு, இது எல்லாரோட ஜாமானும் தான். ஸோ அதெல்லாம் மேலே போட்டு நம்ம வந்து பெட்டை நடுவில் போட்டாச்சு. அதனால் பாதை இல்லை, இருந்தாலும் இது டெம்பரவரியாக இங்கே இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. வாங்க கைஸ், நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம். கைஸ், நம்ம அப்படியே வெளில கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே வெளில போகிறதையும் நான் வந்து விலாகாக மேக் பண்ணுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரி பண்ண வேணாம். இங்கே தாங்க இருக்கும். இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வெளியே போனோம்னா இதோட பார்ப்போம். இங்கேருந்து இப்படி போனோம்னா இந்த அவுட்டு, இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது. இந்த சைடு வந்து போய்க்கலாம், இந்த சைடு வந்து போய்க்கலாம். நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்தோம். ஸோ அந்த இருக்குது என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம வந்து இந்த பக்கத்து போக போகிறோம். இதுக்குள்ளே வந்து இருட்டாக தான் இருக்குது, தெரியாது. ஸோ இந்த பக்கம் போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு இந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் இருக்குது. பக்கத்துலேயே வேணா போய்க்கலாம். இந்த கேரேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ கேரேஜ் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் ஸோ அந்த இடத்துல தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கிட்டு போய் நம்ம எதுவும் வேணுன்னா வாங்கிக்கலாம், டீ குடிக்கிறேன்னா குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ அங்கே போய் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதான் வந்து சூப்பர் மார்க்கெட்டு.
பக்கத்தில் உள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம அப்படியே ஒரு டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே இன்னொரு கடைக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நம்மள்ட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. இங்கே வந்ததுலேருந்து ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்துச்சு. அதனால் 2-3 டிஷர்ட் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க.